எங்கே சென்றான்? அதை பற்றி நான் அறிய மாட்டேன். ஆனால் சுந்தரன் அவ்வழியாக செல்வதை நான் பார்த்தேன். அவன் என்னிடம் யார் செய்த புண்ணியமோ சர்ப்பத்தின் விஷயத்திலிருந்து தப்பித்து விட்டேன், இனியும் காதலுக்காக உயிரை இழப்பதற்கு தயாராக இல்லை என்று கூறினான். ஆகையால் அவன் ஓடிவிட்டான். என்ன? அது மட்டுமல்ல, மற்றொன்றையும் கூறினான். அருணாசுரன் மற்றும் அவனது புதல்வியிடமிருந்து விலகி இருப்பதே பாதுகாப்பு என்றான். ராஜகுமாரி மீனாட்சி, இந்த சுந்தரன் தங்கள் மேல் உயிரினும் மேலாக காதல் கொண்டிருக்கிறான். சரி, செல் செல். என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, என்னால் தங்கள் மனம் வேதனைக்குள்ளானது. செல் செல். கேட்டாயா மீனாட்சி? எந்த காதலுக்காக நீ உனது தந்தை மற்றும் உனது குடும்பத்தை துறந்தாயோ அந்த காதல் உன்னை துறந்து விட்டது. எந்த காதலுக்காக நீ இன்று உனது தந்தையுடன் விரோதம் கொண்டாயோ அந்த காதல் உன்னை ஆபத்தான தருணத்தில் கைவிட்டது. உன் காதலை பற்றின உண்மையை புரிந்து கொண்டாயா? இனி நீ உன் மரணத்தை ஏற்க தயாராகிவிடு மீனாட்சி. நாளை உதயம் பிரஜைகள் முன்னிலையில் உனக்கு மரண தண்டனை வழங்குவேன். அதன் பிறகு வையகத்தோர் உணர்வார்கள் அருணாசுரனின் நியாயம் தன் மகளுக்காகவும் மாறாது என்று. எடுத்துச் செல்லுங்கள் இவளை. வா மீனாட்சி, எழு மீனாட்சி. தங்கள் மனவேதனையை என்னால் நன்கு உணர முடிகின்றது தேவி. இன்றிரவு அரண்மனையில் பல நிகழ்வுகள் நடந்தே தீரும். அது உங்கள் இருவர் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது.